இந்த யோகம் சீரான முறையில் செய்துக்கினே வந்தால் முதல் பாடத்திலே உங்கள் காதுங்களில் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சரியான இருட்டு பகுதி, ஒரு நல்ல தோப்பு இருக்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு வண்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்தின்னு, அந்த வண்டு சத்தம் முதல் பாடத்திலே வந்துடும். நல்லா பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டு சத்தம் வந்துடும். இந்த சத்தத்தோடவே நீங்கள் பாடம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நாத உபதேசம் வாங்கும்போது 10 சத்தம் வந்துடும். இந்த 10 சத்தத்தில் 9 சத்தத்தை மனுஷன் தாங்கக்கூடிய சத்தம், ஒரு சத்தம் வான் சத்தத்தை தாங்க முடியாது, அது ரொம்ப கடினமானது. ஆனால் ஒரு வாட்டி பயம்படுத்தி அதில் ஒடுங்கி நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் அது பயம் இருக்காது. அதோடு வாழும்போது கடவுள் ஆகிடுவேன். அதுக்கு சொல்கிறான் என்னென்ன சத்தம் வரும் அப்படின்றது. மணிக்கடல், கடலாண்ட போனீங்கன்னா அந்த அலையினுடைய சத்தம் இப்படி உசுன்னு அடிக்குது, அது மாதிரி சத்தம் வரண்டா உனக்கு. யானை கத்தனா பிளர்னா எப்படி இருக்கும் சத்தம், அந்த சத்தம் கேட்கும். வளர் குழல், புல்லாங்குழலினுடைய ஓசை கேட்டுக்கினே இருக்கும். மேகம், வானத்தினுடைய இடி எப்படி இடிக்குது, அந்த இடி சத்தம் கேட்கும். நனிவண்டு, அந்த வண்டு சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். தும்பி, அதனுடைய சத்தம் ஒரு ரீங்காரம் கேட்டுக்கினே இருக்கும். வலைபேரிகை, அரசாங்கத்தெல்லாம் பெரிய டம்மாரம் வச்சு அடிப்பான் தெரியுமா, அதனுடைய வலைபேரிகை, அதனுடைய சத்தம் கேட்கும். யாழ் சத்தம் கேட்கும். தனித்தழ நாதங்கள் தாம் இவை 10. இது தனித்து அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இன்னொருத்தருக்கு காட்ட முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறது தான் அது, ஆனால் நீ இன்னொருத்தருக்கு அடையாளம் காட்டும். அதனால் சொல்கிறாரு, இது தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது. அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், அது அடையாளம் காட்ட முடியாதுடா. அப்படிப்பட்ட சத்தம், இந்த 10 சத்தத்தை நீ அடையும் போது இறைவனோட கலந்துடுவிடா நீ அப்படின்றான் திருமூலர். இதை மாதிரி என்ன சாமி பண்ணுறது? நானும் எத்தையோ சொல்லி பார்க்குறேன், ஒத்தனாவது கரையேறி வந்துடுவான்னுட்டு. போன மாதம் ஒருத்தர் வந்தது, சாமி நான் உங்கள் சிஷியனாகிறேன், இந்த மாதம் ஆளே காணும். இந்த ஒருத்தர் சிறப்பாக உட்காந்துருந்தார் தெரியுமா, எனக்கு சீடனே இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் சீடன் ஆகிடுவேன், இந்த மாதம் ஆளே காணும். போன மாதத்தோடு சீடனை போட்டார். இது மாதிரி எவ்வளோ இந்த காது கேட்டிருக்கோம், ஆயிரக்கணக்கானவங்க கேட்டிருக்கோம். அதனால் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை. இந்த மாதிரி இருக்குது சாமி. ஏன் கையை ஏன் பிடிக்கணும்? உன்னை பிடியா, நான் என்ன பிடிச்சி என்ன புண்ணியம் உனக்கு? நான் என்ன 16 வயசு பொண்ணா என்ன பிடிச்சி நான் அனுபவிக்க போகிறேன்? ஏன்பா உன்னை பிடிச்சிக்கோ உன்னுங்களை பிடிச்சிக்கோன்னு நான் சொல்லிங்கிறேன், என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எல்லா காலத்துலேயும் கிடைக்காது. சில காலத்தில் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவே பல மகான்கள் இறைவனால் அனுப்பப்படுறோம். மகான்கள் வந்து சாதாரண பிறக்கிறதில்லை. சாதாரண தாய் தகப்பு வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துக்கு என்ன நன்மைகளை சொல்லணுமோ அவ்வளோ நன்மையும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகானும் வந்து சொல்லிக்கினே இருக்கிறான். ஆனால் எந்த மகான்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்கலன்னா அவன் மகான் என்ன பண்ணுவான்? மூடிட்டு அவன் போடுறான். அதுதான் சொன்னார் வள்ளலார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையேன்னு. நான் சொல்கிறதுக்கு தாண்டா உலகத்துக்கு வந்தேன், ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை, அதனால் மூட்டை கட்டின்னு போகிறேன்டான்ட்டார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். மக்கள் எவ்வளவோ துன்பத்தைப்படுறான். ஒரு 10% இன்பத்துக்காக ஒவ்வொரு மனுஷனும் 90% துன்பப்படுறான். ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்ட இன்பத்தை அனுபவித்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான். ஆனால் அப்படி செலவு பண்ணி வந்த பெண்ணுக்கிட்ட அவன் சுகமாக இருக்க முடியல, துன்பத்தை அனுபவிக்கிறான்.
ஆனால் இந்த துன்பம் இதெல்லாம் தான் இருக்குது. இதனால் உலக வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடாது, இணைஞ்சு வாழணும். ஆனால் அதை துன்பம் இல்லாத ஆக்கிக்கின்னு வாழணும்னு மனுஷன் நினைக்க மாட்டேன்றான். அதுக்கு எது வழி அதை தேட மாட்டேன்றான். இதுக்கு யார் குரு அதை தேட மாட்டேன்றான். அட போயா தியானம் சொல்லின்னு பண்ணுங்க, நம்ம வாழ வந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் தான் வாழ போகிற? உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிறது இருந்தாலும் உன் வாழ்க்கை. உடல் பலமும் பணபலமும் போச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாயை விட கேவலமான. நாயாவது கூட்டு சோறு வைப்பான், நீ போய் கேட்டிங்கன்னா கூட போட மாட்டான். இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சே வாழறான். இதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நீ எத்தனை பேருக்கு இப்போ கோடீஸ்வரனா இருந்தீங்கனாலும் ஒரு காலம் உன்னை விட்டு எல்லா கோடியும் விலக போகுது. தெருக்கோடியில் தான் நிற்க போகிற. அந்த தெருக்கோடியில் நிற்கிறதுக்கு முன்னே தெரிஞ்ச கடவுளை பிடிச்சிக்கக்கூடாதா? நல்ல கதிக்கு போகக்கூடாதா? நல்ல வழியை பின்பற்றக்கூடாதா? மனிதனுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாகுது. நானும் 30 வருஷமாக எவ்வளவோ கத்தி பார்க்குறேன். ஏதாவது தேருமானா ஒன்றும் தேர மாட்டேங்குது. இன்னும் நான் எவ்வளோ நாள் கற்றுக்கணும், கற்ற மாட்டேனோ, முடிஞ்சிடுமோ கதைன்னு தெரியாது எனக்கு. இது இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாவது பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. மனுஷனுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு முக்கிய பொருளாக இருக்கிறது காற்று. அப்போது ஒவ்வொரு பொருளுக்கு ஐம்பொருள், ஐம்பூதங்கள், 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களுடைய நிலைகள் எல்லா பொருளையுமே இருக்குது. இருந்தாலும் அதை ஆதிக்கம் செலுத்துறது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பொருள். மரம் செடி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் முக்கியம். நீர் இல்லைன்னா அது இருக்காது, மற்றது எது இருந்தாலும். அதே மாதிரி மண் மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தட்னைகள்லாம் நெருப்பு வரும், அது நெருப்பு முக்கியத்துவம் கொண்டது. உயிரினங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா காற்று முக்கியத்துவம் கொண்டது. அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் கொண்டு இருக்குது. இந்த மனித உடலில் நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதங்கள் இயங்குது. ஆனால் 5 பஞ்சபூதங்கள் இயங்கினாலும் மனிதனுடைய முக்கியத்துவம் சுவாசம், காற்று தான் முக்கியமாக இருக்குது. இது உலகத்தில் 5 பஞ்சபூதங்கள் முக்கியத்துவமாக இருக்குது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பஞ்சபூதங்கள் இருந்தால் கூட அங்கே முக்கியத்துவம் பெறுறது இயங்கிறது, இயக்கிறது. இயங்கிறது ஒரு பொருள் இருக்குது, இயக்கிற பொருள் ஒரு பொருள் இருக்குது. அப்போது இயங்குகிற பொருள் நீர், நெருப்பு, இயக்கிற பொருள் காற்று. இப்போ இங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்குது. இது காற்று இல்லைன்னா எங்கேயும் போகாது, இங்கேயே எரியும். காற்று வந்ததுன்னா இது எல்லா இடத்துலையும் தூக்கின்னு போய் போடும். அப்போ எல்லா இடத்துலையும் நெருப்பை உண்டாக்கிடும். இங்கே ஒரு நீர்நிலை இருக்குது, இங்கே ஒரு நீர் இருக்குது. இந்த நீர் இங்கேயே இருக்கும் காற்று இல்லைன்னா. காற்று வந்ததுன்னா இந்த நீர் எடுத்து போய் அடுத்த இடத்துல கொட்டிடும். அப்போது 5 பஞ்சபூதங்கள்லேயும் உலகத்தில் பூமின்றது அசையாமல் இருக்குது, ஆகாயம்ன்றது அசையாமல் இருக்குது. இந்த இடையில் இந்த முப்பொருள் அகார, உகார, மகாரம்னு பேர் இருக்குது. அகாரமன்னா நெருப்பு, மகாரமன்னா நீர், உகாரமன்னா சத்தம், ஆகாயம். இந்த 3 பொருளும் சேர்ந்து தான் இங்கே இயங்குது. அப்போது நீர், நெருப்பு, காற்று இந்த 3 தான் இயக்கத்தில் இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் இயக்கிற பொருள் இந்த 3. இந்த 3லையும் தலையான பொருள் எதுனா காற்று. அதனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறேன்னா மூச்சு வருதுப்பா, செத்து போயிட்டேன்னா மூச்சு போயிடுச்சுப்பா. அப்போது எது ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறான் மனுஷன்? மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். மூச்சுன்னா என்ன? காற்று. காற்றுன்னா என்ன? பிராணன். அப்போது இதுதான் உலகத்துக்கு பிராணனாகவும் இருக்குது, நமக்கு பிராணனாகவும் இருந்து காற்று இயங்குது. காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்கிறேன் நான். கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் முதல் கடவுள் பிள்ளையாரை வச்சுருப்பாங்க. இது என்ன பிள்ளையாரை வச்சுக்கிறாங்க? பெரிய பெரிய கடவுள்லாம் உள்ளக்குது, அதை விட்டுட்டு இதை முதல் கடவுள்ன்றான். எந்த பூஜை போட்டாலும் முதல்லன்றான். இப்போது ஒரு முதலமைச்சரை நீ போய் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டுட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சரை நீ பார்க்கணுன்னா முதல்ல நீ யாரை பார்க்கணும்? நேராக போய் நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேங்க, நான் விடுவானா உன்னை? விடமாட்டான். முதல்ல நீ வட்ட செயலாளரை பார்க்கணும், அப்புறம் பகுதி செயலாளரை பார்க்கணும், அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும், அப்புறம் முதலமைச்சரை பார்க்க முடியும். அப்போது வட்ட செயலாளர் மாதிரி உட்காந்துங்கிறார் பிள்ளையார் உடம்புல. முதல்ல அவர் அனுமதி கொடுத்தா தான் நீ அடுத்த இடத்துக்கு போக முடியும். அப்போ முதல் இருக்கிறது கடவுள். ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு கோயிலில் போனீங்கன்னா நமச்சிவாயா அப்படின்னு எழுதியிருக்கும் இல்லையா? யான்றது கீழே வந்துடுச்சு, நான்றது மேலே வந்துடுச்சு கோயிலில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது இயற்கையில் மேலே இருக்குதா கீழே இருக்குதான்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தை பிறக்கும்போது
கால் வருதா முதல்ல, தலை வருதா முதல்ல? ஒரு குழந்தை பூமியில் பிறக்கப்போதுப்பா, அதுக்கு கால் வருதா முதல்ல, தலை வருதா முதல்ல? தலை தானே வருது. அப்போ யா வந்து கீழே தானே வரணும். யான்றது பொருவ மையம். குழந்தை முதல்ல தலை வந்தது, யா முதல்ல மேலே தானே இருக்கணும். ஏன் மேலே போட்ட? தப்பு தானே அது. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, இதெல்லாம் எந்த மகானும் சொல்றதும் கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சாதான் தெரியும். ஒரு குழந்தையினுடைய உடல்ல இருக்கிறது அது. நமச்சிவாயா, நமச்சிவாயா என்ன? நான் மண்ணு, மானா தண்ணி, யானா சீனா நெருப்பு, யானா வானா காத்து, யானா ஆகாயம். அப்போ நமச்சிவாயா, ஒரு நமச்சிவாயா சொன்னா எடுபடுமா? எடுபடாது, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அது உடலினுடைய கூரை சொன்ன, உயிரினுடைய கூரை சொல்லலை. நீ ஓம் நமச்சிவாயா அப்படின்னா உடலும் உயிரும் சேர்ந்த மந்திரம் அது. அப்போ இந்த ஓம் நமச்சிவாயா எப்படி இருக்குன்னா தலைகீழ இருக்குது. இது யாரும் பேசுறதும் இல்லை, சொல்றதும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இல்லையா? ஆனால் போனீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு படிச்சிடுறீங்க. ஆனால் அது தலைகீழ இருக்குது. இப்போ உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கடவுள் வழிபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த ஓம்ன்ற ஒரே ஒரு வார்த்தை எந்த மதத்துக்கும் இல்லைன்னா அது உயிரற்ற மதம். ஏன்னா செயற்கையால் செய்து வச்சுக்கிறது மதம், இயற்கையால் இருக்கிறது ஓம். ஒரு விதையை போய் மண்ணில் நடுங்க, அந்த விதை முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஓம் வடிவல் தான் முளைச்சி வரும். ஒரு குழந்தையினுடைய கர்ப்பத்தில், தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது இருக்கிறத பாருங்க, ஓமனுடைய வடிவல் தான் அந்த குழந்தை கர்ப்பத்தில். அப்போது ஓம்ன்றது இயற்கை, மீதி மதங்கள் செயற்கை. ஆனால் உண்மையை உணர மறுக்கிறான் மனுஷன். அதனால இவன் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுறான். எண்ணிப்பார், உன் தாய் வயத்தில் வேற மதத்தினுடைய தாய் வயத்தில் பார், அந்த குழந்தை வேற மாதிரி இருக்குதான்னு பார். உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய் வயத்திலே அந்த குழந்தை ஓம் வடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு தான் தொப்புள், அந்த குழந்தை மாவடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு வைக்கிறது தான் தொப்புள் கொடி. அது இல்லாத வேற மதம் வேற மாதிரி குழந்தை பிறகுதுங்கன்னு காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியாது. ஏன்னா மதங்கள் என்றது இன்னைக்கு தோன்றியது, அது எந்த காலத்தில் வேணா மாறிக்கினே இருக்கும். மனுஷன்ற உலகம் உள்ள ஒன்று தான், ஒரே பொருள் தான் இருக்குது. நீர் ஓணும் மனுஷனுக்கு, நெருப்பு ஓணும், காற்று ஓணும், ஆகாயம் ஓணும், பூமி ஓணும். எந்த மதமாக இருந்துட்டு போ. அப்போ கடவுள் என்றது எந்த பொருள் அப்படின்னா இந்த 5 பஞ்சபூதம் தான். இந்த 5 பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த 5 பஞ்சபூதத்தை சேர்த்தான்னா ஞானி. ஞானி ஆனான்னா அடுத்த ஸ்டெப் அவனுக்கு கடவுள். இந்த யோகம் என்றது என்னன்னா இந்த 5ஐயும் சேர்க்கறது தான் யோகம். சேர்த்துட்டா ஞானம், ஞானம் பெற்றா இந்த கடவுள். இதுதாங்க யோகம். உன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தினா மனம் ஒடுங்காது. உன்னுடைய பார்வையை உன்னுடைய பேச்சுக்குள்ளவே நிறுத்தினா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை உன் பொண்டாட்டிக்கு, உன் தாய்க்கு, உன் அண்ணனுக்கு, உன் தம்பிக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன் மனம் ஒடுங்காது. அதனால தான் சொல்லியிருந்தேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி. மனம் சாகணும் நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா மனம் செத்தா மனுஷன் செத்துருவான். மனம்தான் மனுஷன், மனுஷன் தான் மனம். அதனால மனம் செத்தா மனுஷன் செத்து போயிடும். அதனால மனம் சாகணும் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதை அடக்கு, அமைதியோட வாழ்வ. அதை விட்டு ஆரவாரத்தில் போயிடுவ, அந்தமாயிடுவ. இதை தான் சொல்லிங்கிறேன். அதனால சொன்னேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும்னு. ஏன்னா எனக்கு தாய் தெரிஞ்சாதான் எனக்கு அப்பன் யாருன்னே தெரியும். சுயமாக எந்த பிள்ளையால இவர் தான் எங்கள் அப்பன்னு எடுக்க முடியாது. ஆனால் தாயை எடுத்துருவான். ஆனால் தகப்பனை எடுக்க முடியாது. தாய் சொல்லாத ஒரு தகப்பன் தெரியவே தெரியாது. அதனால் சொன்னேன், தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும். எனக்கு அம்மா இருந்தால் தான் எங்கள் அப்பங்கிட்ட சேர்க்க முடியும். அதனால் சக்தி இருந்தால் தான் சிவத்தோடு போய் சேர முடியும். ஜீவன் இருந்தால் தான் ஆன்மாவோட சேர முடியும். இதுதான் அதனுடைய ஒன்று மறைக்குது. மறைக்கும் போது அது கிரகணமாகுது. அதை மறைப்பை விட்டு வெளியே வரும்போது இயற்கையாகுது. அப்போது இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் சொல்லுவான், அந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் பெரிய புள்ளி ஆகிடுச்சுங்க, அங்கே சாப்பிட்லாமா, தீட்டு இல்லையா? அதெல்லாம் கிடையாது.
தீட்டுன்றது எங்கே இருக்குதுன்னா உன் மனத்தில் இருக்குது தீட்டு. அந்த மனத்தில் இருக்கிற தீட்டை நீ தூக்கி போட்டீங்கன்னா தீட்டுன்றதே கிடையாது. ஏன் தீட்டுன்றதே கிடையாதுன்னா உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ இருக்க மாட்டேன். அப்போ மொத்த தீட்டு முழுமையாக நீ உட்காந்து தீட்டு தீட்டுன்னு வெளியே சொன்ன எங்கப்பா தீட்டு சொல்லு, யோசிக்க வேணாவா? இன்றைக்கி ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கவுங்க பொண்ணுங்களை ஏட்டுன்னு குழந்தை நிற்கலை. ஏன் என்ன நிற்கலை? குழந்தை நிற்கலை. குழந்தைன்றது எது? தீட்டு. அந்த தீட்டு நிற்கலன்னு ஒவ்வொரு டாக்டர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வைத்தியம் பார்த்துன்னுக்குறான். அப்போது 10 மாதத்தினுடைய தீட்டு தான் மந்திரம் சொல்லுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் அஞ்ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் யோகியாக இருக்குது. அப்போது தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா உருவோன்ற ஒரு பொருள் இருக்காது. அதனால் இந்த கிரகணம் பிடிக்குது. அன்றைக்கி கூட அந்த சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தவர் கேட்டார், சாமி சந்திர கிரகணம் பிடிக்குது நான் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு வந்தேன்பான்னு. ஏன்னா நான் எதுக்கும் கட்டுப்பட்டுவன் கிடையாது. அதனால தான் நான் என்கிட்ட உபதேசம் வாங்கும் போது முன்னெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு கயிறு கூட உடம்புல இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாலி மட்டும் விடுவேன், மீதி எல்லாத்தையும் அர்த்தம் சொல்லுவேன். ஏன்னா நீ எதுக்குமே கட்டுப்பட்டவன் கிடையாது ஆண்டவனை தவிர. ஆண்டவனை விட ஒரு பெரிய பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அதை நீ வணங்கும் போது உனக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள். அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டியதில்லை. அந்த நினைவு இருக்கிறவங்க செய்துக்கிட்டோம், நம்ம அதுக்கு தடை போட வேண்டாம். நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி. பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி. நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி. கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி. தொழிலை முடித்து ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி. மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் வெற்றி தான். எது வெற்றி? உன்னை விட நான் 100 ரூபாய் அதிகமாக வச்சுருந்தா வெற்றியா? இல்லை. என்னை விட 500 ரூபாய் அவர் அதிகமாக வச்சுக்கிறாரு, அப்போ வெற்றி பெற்றவர் அவரில் தோல்வி அடைஞ்சவன் நான் இல்லை. வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணத்தில் வெற்றி அடைஞ்சிக்கின்னு தான் இருக்கிறான். வெற்றி அடையணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பயணம் தொடரும். ஆனால் முழுமையான வெற்றியாளனாக நிற்கிறவன் இறைவன் ஒண்டி தான். மீதி பேரெல்லாம் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணான், வெற்றியாகவே இருக்கிறான். அதனால் வெற்றி என்பது எது? ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டதில்லை, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டது. அது ஒரு மனுஷன் நினைப்பான் ஒரு வீடு இருந்தால் போதுங்க அது வெற்றி அடைஞ்சிடுவோங்க நானுன்னுவான். ஒரு வீடு கட்சிடும் அவனுக்கு. இன்னொருத்தன் நினைப்பான் நீ என்னையா ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் 4 வீடு கட்டணே அதான் வெற்றின்னுவான். அப்புறம் எது வெற்றி? ஆசைக்கு எல்லையற்று போவதா வெற்றி? ஆசை எல்லையோடு நிற்பதே வெற்றி. அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைதி பொருள். நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுபவர்களுக்கு தாங்களின் பதில் என்ன? கௌதம புத்தர் பெரிய மகான். அவர் ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு. கௌதம புத்தர் பயணம் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடைவழியில் இருந்த ஒரு ஊர் ஜனம் ஒரு கூட்டம் வந்து அவரை வழிமடக்குது. வழிமடக்கி கண்டபடி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். பேசும்போது கௌதம புத்தர் அசையாமல் நிற்கிறார். அவன் வாய் நோக பேசி எல்லாரும் பேச்சு அடங்கி போச்சு. அப்போ கேட்குறாரு, ஐயா நான் போட்டா அப்படின்றாரு. போடா அப்படின்றாங்க. அப்புறம் அவர் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 2 வாரம் பொறுத்து திருப்பி அந்த வழியாக பழைய இடத்துக்கு போகிறதுக்கு வர்றாரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் நின்றுக்குன்னு காலில் விழுறான். ஐயா உங்களுடைய மகிமை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய மரியாதை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய தெய்வீகம் தெரியாத பேசிட்டோம், எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க, இந்த பழம் பூவெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கௌதம புத்தர், நான் போன முறை போகும்போது நீங்கள் திட்டினீங்க, போன முறை போகும்போது என்னை அடிக்க வந்தீங்க, எதையுமே நான் எடுக்கலை. எதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கி கொண்டு வந்துக்கிற பொருளும் உங்களுக்கே சொந்தமே தவிர நான் தொட போகிறதும் இல்லை. அதனால் உலகம் எதை பேசினாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இந்த கமெண்ட் கொடுக்குறவங்கள பற்றிலாம் நான் எடுக்கிறதே இல்லை, அதை ஒரு பெருசாகவே அவங்கள நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லாமல் எதையாவது ஒன்று போட்டுக்கினே இருக்கணும். அவ்வளோ பெரிய கௌதம் புத்தரையே இவ்வளோ குறை சொல்லும்போது என்ன சொல்ல மாட்டாங்களா? இது சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயமாகுது. பரவாயில்ல கொஞ்சமாக சொல்கிறாங்கன்ட்டு. மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? எல்லாருக்கும்
படியில் இருக்கிற பெருமாள் இருக்கும்போது யோக பயிற்சி எதுக்கு? படியாக இருக்கிற பெருமாள் எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாத வச்சு பாரு. நீ ஒரு மாமரம் வை, தண்ணி ஊற்றாத என்ன ஆகுதுன்னு பாரு, தானாகவே வளர்ந்துருமான்னு பாரு. நீ தானே வச்ச, வளர்ந்துடுமா பாரு. அது மாதிரி மனுஷனை படைத்தவனுக்கு படைப்பாடியும் உள்ளவே இருக்கிறான். அவன் உள்ளவே இருக்கணும்னா இந்த உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும். ஆகாரம் நல்லா ஜீரணமாகணும்னா யோகம் வேணும். யோகம் இருந்தால் தான் உள்ளே யார் இருக்கிறதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு நீ ஆகாரத்தை கொடுத்து பண்ணி மாதிரி பரண்டுக்கு தான் இருக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி குடும்ப குட்டின்னு வாழ்கிறவங்களை பிரித்து தேவையில்லாமல் சாமியாராக மாற்றுறது தான் ஆன்மீகமா? ஆன்மீகமே கிடையாது. அது குடும்பத்தை காப்பாற்ற பயந்துக்கணும் ஓடி போகிறவன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை. குழந்தை குட்டியை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் வேணும்னு நினச்சிருக்கணும். தெய்வம் வேணும்னு நினச்சிருக்கணும். கல்யாணம் எதுக்கு? சரி, கல்யாணம் பண்ணிக்கணும், தெய்வத்தோடு சேர்ந்துக்குன்னு குழந்தைங்களுக்காரன். ஏன்னா உன்னுடைய மனைவி உடல்லையும் தெய்வம் இருக்குது, உன்னுடைய பிள்ளைங்க உடல்லையும் தெய்வம் இருக்குது. அதுங்களை வழிபடும் போதே நீ தெய்வ வழிபாடு பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் அதை விட்டுட்டு ஓடி போகிறவன் அவன் நல்ல சம்சாரியே கிடையாது. இத்தனை மதங்கள் கடவுள் செய்ய முடியாத போது மாய உலக வாழ்க்கையில் வாழறவங்க கிட்ட நீங்கள் மட்டும் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஒன்றும் கண்ணமே முடியாது. சொல்ல வேண்டியது தான் மனுஷன். உங்களுடைய தாய் தப்பன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாய் தப்பு இருப்பார். அந்த தாய் தப்பு நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு 1000 அறிவுரை சொல்லியிருப்பார். எந்த அறிவுரையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த அறிவுரையும் கேட்கும்போது நான் கேட்காத போது நான் சொல்கிற மட்டும்தான் கேட்க போகிறீங்க. ஆனால் யாரோ ஒருத்தன் கேட்பான், அவனுக்காக நான் சொல்லிங்கிறேன், உனக்காக சொல்லலை. ஆன்மாவுக்கு பரமாத்மா ஜீவாத்மாவுடன் தொடர்புண்டா? உண்டு. ஏன்னா பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் நமக்கு இயக்கமே நடக்குது. அந்த தொடர்பு அறந்து போச்சுன்னா தான் நம்ம பிணமாக மாறி போகிறோம். அதனுடைய இயக்கம் இல்லைன்னா இங்கே ஒரு செயலுமே இருக்காது. அப்போ பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்குது. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் உலக செயல்கள் மனம் செய்யுது, ஆத்மா செய்யலை. அதனால் மனத்துக்கும் ஆத்மாவுக்கும் உறவு உண்டு, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உறவு உண்டு. இந்த 3 உறவுகள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். இந்த மனம் போச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பேரே மாறி போயிடும், பெணமண்ணி ஆகிடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ பிராண காற்று மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் ஓடினுக்குது. ஆனால் இது மூக்குக்கும் வயிற்றுக்குமா ஓடினுக்குது? 72,000 நாடி நரம்புலையும் ஓடினுக்குது. ஓடலைன்னா அங்கெல்லாம் ரத்தம் போகாது. அப்போது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த தொடர்புகளை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறிகிறவன் தான் யோகி ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. மாயை இவற்றை கொண்டு பெரும்பகைகள் மாவை பொருள்கள் இல்லாமல் பயனில்லாமல் இந்த மாய வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா? மாயைன்றது எங்கே இருக்குது? வெளி உலகத்தில் மாயைன்றதே இல்லை. மாயைன்றது உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற மாயை வெளியே போட்டின்னா நீ தெளிவானவன் ஆகிடலாம், சுத்தமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் மாயை இருக்குது நீ எப்போ பேசுகிறியோ உனக்குள்ளவே மாயை அடங்கி இருக்குது. அந்த மாயை நிற்குது. அதுக்கு தான் சொன்னார், காசிக்கு போனாலும் அகப்பேய், கர்மம் தீராதே அகப்பேய்னா. நீ காசிக்கு போய் 100 வாட்டி முழுவனா கூட உன்னுடைய கர்மம் போவாதுடா. ஏன்னா மனசில் மாயைன்ற பிசாசை வச்சுக்கிறடான்னு. அந்த பிசாசை சுதுக்கி வெளியே போட்டுட்டு போனால் தானே உனக்கு மோட்சம் கிடைக்கணும். அப்போது மாயைன்றது வெளி உலகத்துலேயே இல்லை. வெளி உலகத்தில் இருந்தால் உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனுக்கு கோடீஸ்வரனுக்கு இருக்கும், உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனுக்கு இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும் மாயை எப்படி வந்து உன் மனசுக்குள்ளவே இருக்குது, அது செயல் புரியுது. நீ மாயையே நம்பிக்கிற, தெய்வத்தை நம்பு, மாயை வெளியே போயிடும். இவ்வுலக வாழ்க்கையை சும்மா இருந்த வேடிக்கை பார்த்து செல்வது தான் சித்தர்கள் கூறும் சுகமா? அப்படி சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி கடவுள்னு ஒன்று சொல்கிறதுக்கு நீ இருந்திருக்க மாட்டேன். முதல்ல அவங்க சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் தேடி அறிஞ்சு உணர்ந்து தெளிஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். அவங்க இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால் சித்தர்கள் மனிதர்கிட்ட உறவாடலை. ஆனால் தனித்து இருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்புன்னு ஆராய்ஞ்சு அந்த உண்மைகளை தான் நமக்கு சொல்லி கோயில் குளங்கள்லாம் கட்டி வச்சுக்குது. இந்த கோவிலுக்கு போகிறதால சாமி என்ன கொடுப்பாருன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏழை போனாலும் ஏழையாக தான் வரணும், பணக்காரன் போனாலும் பணக்காரனாக தான் வரணும். ஆனால் அங்கே போய் வருவதால் அவனுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு. அப்போ அவன் மன நிம்மதியோடவும் ஒரு மன நிறைவோடு வாழணும்னா கோவில் வேணும். அங்கே சாமி கொடுக்குதா வாங்குதான்ற பிரச்சனையே இல்லை. அதுக்காக சித்தர்கள் கட்டி வச்சான். இல்லைன்னா இவன் காட்டு மிராண்டி போய் மாதிரி ஆகியிருப்பான், ஆதி மனித மாதிரி இருந்திருப்பான். இதெல்லாம் வச்சு தொட்டு தான் மனிதனாகவே வாழ்ந்துன்னுக்கிறான் இன்னி உலகத்தில். ஐயா, நீங்கள் சொல்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு எல்லா விஷயம் சொல்கிற மாதிரி
கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கோவப்படுறேன்னும் போது சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஞானிகளே எல்லா ஞானி யார் கோவப்படாத மனிதன் ஞானியை காட்டுங்க பார்க்கலாம். கடவுளாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கே கோபம் வந்து பார்வதி எரிச்சாங்க. கடவுளுக்கு கோபம் வரலாமா? ஏன்? பார்வதி செய்த செயல் சரியில்லை, அதனால் சிவபெருமான் கோவப்பட்டு எரிச்சார். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் இருந்தார். அவருக்கு கோவப்பட்டு பூமியில் இருக்கிற பேயெல்லாம் ஏற்றி விட்டார். பெரிய மகன், அவர் கோபம் வரலாமா? அகஸ்தியருக்கு கோபம் வந்து ராவணங்கிட்ட வீணை வாசித்து பேட்டி போட்டு வீணையெல்லாம் அறுத்துடுறாரு. அப்போ அகஸ்தியருக்கு கோபம் வரலாமா? இவ்வளோ பெரிய மகான்களுக்கெல்லாம் கோபம் வரும்போது சாதாரண மனுஷனை எனக்கு வரக்கூடாதா? இல்லை வந்தால் என்ன ஆகுது, பெரிய குற்றமா? அப்படி இல்லை. கேள்விகள் நான் பதில் சொல்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் கோவப்படுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவன் கேட்ட கேள்வி ஏன் இவருக்கு கோபம் வந்தது, அவன் என்ன கேள்வி கேட்டான்னு சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஒரு பாகமே பார்த்துட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, முடிவை சொல்கிறீங்களே தவிர அதுவே தவறான விஷயம். ஒரு இடத்துல கோவப்படுறேன். இப்போ நேற்று முந்தா நாள் அந்தம்மா பேட்டி கொடுத்தாங்க. 3.5 மணி நேரம் பேட்டி கொடுத்து நான் எங்கேயுமே கோவப்படலை. காரணம் அவங்க கேட்ட கேள்விகள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் எங்கேயுமே கோவப்படலை. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள். போன மாதம் ஒருத்தன் கிளாஸில் வந்து உட்காந்துக்கின்னு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இடத்துல அக்ரிகல்ச்சரை பற்றி கேட்குறான். சாமி விவசாயம் எப்படி பண்ணணும், எவ்வளோ எது போடணும், எவ்வளோ நாற்று நடணும்ன்ட்டு. இது எங்கே வந்து கேட்கணும்? என்கிட்ட கேட்குற கேள்வியாது. அக்ரிகல்ச்சருக்கு போனால் அவன் சொல்லி கொடுப்பாரான், ஒரு புக்கை கையில் கொடுப்பாரான், படிச்சுட்டு நீ விவசாயம் பண்ணலாம். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி பேசுகிறான். என் பொண்டாட்டி ஓடி போச்சு, நான் போய் இட்டுன்னு வரட்டான்னு. இது கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியது என்கிட்ட. அப்போ நான் கோவப்படுவேனா படமாட்டேனா சொல்லுங்கள். ஏன்னா நான் பதில் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கோவப்படுறேன்றீங்க. அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னு தெரியுது, கண்டிப்பாக கோபம் வரும், நீங்களே உணருவீங்க. அதனால் இது தெரியாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல. எதையுமே ஒரு விஷயத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க, தவறில்லை, உரிமை உண்டு உங்களுக்கு. ஆனால் ஒரு பாகத்தை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறது நீங்கள் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுவே தவறானது. அதை கொஞ்சம் மாற்றிக்குங்க, திருத்திக்குங்க. இந்த மக்கள்கள் வந்து போடணும்னு போடுறாங்களா? இல்லை, அவங்களுக்கு பொழுது போகணும். சில பேருக்கு எதையாவது ஒன்று போடணும். அதில் என்ன இருக்குது, ஒரு சாப்பாடு செய்து நீங்கள் போட்டுட்டீங்க, சாப்பாடு நல்லா வெந்துருக்குது, குழம்பு வச்சுட்டிங்க, குழம்பும் நல்லா இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற காய் நல்லா இல்லையா, அப்போ சாப்பாடே கண்டன்ற மாதிரி இவங்களுடைய ஆர்குமெண்ட்லாம். அதனால் எதையாவது ஒன்று சொல்லணும், குற்றங்கள் சொல்லணும். அதுக்காக தெரியுற ஒரு குரூப் இருக்குது. சிலது நல்லதை எடுத்துக்கலாம், தீமையை தூக்கி போட்டுடலான்ற குரூப்பும் இருக்குது. நல்லதை எடுத்துக்கிறவங்களுக்கு பயன் தரட்டும், தீமையை தேடுறவங்களுக்கு பயனே தராது. அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா குறை சொல்லியே எதை பழகிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையை மாறி போயிடும். அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறத முட்டுட்டு நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். பிறரை குறை சொல்கிறதால அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, தீமை தான் வரும். சொல்லுப்பா. பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, ஆனால் திருநீரோட மகிமை என்ன? அவங்க பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறவனை மட்டும்தான் பார்த்தவங்களா இருப்பாங்க. அவங்க ஏமாத்தாதவனை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் ஏமாத்துறவனை மட்டும் பார்த்ததால பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறேன். பட்டை அடித்தவெல்லாம் ஊரை ஏமாத்துறவன் இல்லை, பட்டை அடிக்காதவெல்லாம் யோகினும் இல்லை. பட்டை அடிச்சுட்டு தான் ஊரை ஏமாத்துறவனுக்கு போய் பட்டை என்னாகுது, கொட்டை என்னாகுது. கண்டிப்பாக பட்டை அடிக்காத எத்தனை பேர் ஊரை ஏமாற்றின்னுக்கிறான். அதனால் பட்டை போடாதவெல்லாம் நல்லவன், பட்டை போட்டவெல்லாம் கெட்டவன்லாம் கிடையாது. இந்த பட்டை போடுறதுக்கு காரணம் ஏமாத்துறவனுங்கிறான், ஏமாத்தாத சத்தியத்துக்கு வாழறவனும் இருக்கிறான். இந்த பட்டையினுடைய காரணம் என்னன்னா முப்பொருள் உள்ள உலாவது. அந்த முப்பொருளை பதின்னு பேர் இந்த இடத்துக்கு. இந்த பதியை நீ ஒவ்வொரு நாளும் உணரணுன்றதுக்காக தான் பெண்களுக்கு பொட்டு வைக்கணும் அங்கே. ஏன்னா அவனுடைய உணர்வை அங்கே உண்டாக்கிக்கணும். நம்ம தொட்டால் தான் ஒரு உணர்வு வரும். அந்த தொடர்றதுக்காக தான் அந்த பொட்டு வைக்கிறது, அதை தொடர்றதுக்காக தான் அந்த விபூதி பூசுறது, அதை தொடர்றதுக்காக தான் திருஷ்ணம் இடுறது. இது எல்லாம் இறைவனுக்காகவும் தனக்குள்ளே இருக்கிற இந்த முப்பொருளை உணர்றதுக்காகவும் 3 நாமம், ஒரு 2 இடைகளை போடுவான், 2 நடுவில் ஒரு செம்பன்னு போடுவான். அப்போது இடைகளைன்னா சூரிய சந்திரன் பேர், நடுவில் சிகப்பு போடுறது அக்னிகலைன்னு பேர். அதே மாதிரி 3 வெள்ளை இப்படி போட்டு முப்பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். நடுவில் அக்னிகலை ஓடுதுன்றதுக்கு பட்டை போட்டு குங்குமம் வைப்பான். கணவன் மனைவியோட வாழறவன் குங்குமம் வைப்பான். மனைவி கிட்ட தொடர்பு இல்லாதவன் வெறும் பட்டை மட்டும் போடுவான். ஏன்னா பெண்ணுன்றவ சிகப்பு, ஆணுன்றவன் வெள்ளை, ஆணுன்ற விந்து வெள்ளை, பெண்ணுன்ற சுரோனிதம் சிகப்பு. அதனால் அந்த பெண்ணினுடைய பொட்டியும் வச்சு அதையும் வச்சு அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு அந்த பதியை தூண்டி விடுறதுக்கு பட்டை போடுறானே தவிர ஊரை ஏமாற்றி அவனுக்கு என்ன வரப்போகுது? இது இந்த ஏமாத்துறோம் சொல்கிற விஷயம். இது
இவன் ஊரை ஏமாற்றிக்கின்னு பட்டை போடுறவனை ஏமாத்துறான்னு சொல்லிக்கின்னு தெரியுது பல பேர் இருக்கிறான். அது மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க. அருமையான பதில் ஐயா. இப்போ கேட்குற கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது தெரியல. ஏன்னா என் மனசுக்குள்ளே வந்துச்சு கேட்குறேன். 84 லட்சம் ஜீவராசி யோனியில் நாங்கள் பறந்து இந்த மனித உலகம் எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டு இந்த 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 உடம்புன்னு எனக்கு எத்தனை பிறவியால் வந்தது தெரியல. ஆனால் இந்த சிவ வெளிப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். உபதேசம் வாங்கிட்டு இந்த 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 84 லட்சம் ஜீவராசி உடம்புல வந்து இந்த மனுஷ பிறவை எடுத்து இந்த உண்மையான சிவனை தேடுறது இந்த இது 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 எதுக்காகயா? இதெல்லாம் படிச்சிருக்கிறது எதுக்கையா? சிவா இதெல்லாம் படிக்காம நம்மளெல்லாம் படிக்காம சும்மா இருந்துக்கலாம் இல்லையா? சிவன் வந்து ஏன் இத்தனை எல்லாம் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா நம்மள? எதுக்கோசம் இது நாங்கள் எல்லாம் பறக்கலாமே விட்டுட்டா, இந்த உபதேசம் கொடுத்தாமே விட்டுட்டா எதுவுமே நாங்கள் பண்ண தேவையில்லையே. ஆனால் எல்லாரும் பறங்குற மாதிரி எல்லா ஜீவராசி பறங்குற மாதிரி சாப்பிட்றது தூங்குறது சந்தான உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கல இல்லையா? இது எதனால வச்சாரு ஐயா சிவா? இப்போ ஒரு கேள்வி கேட்டார் இவர். இப்போ கேள்வி கேட்க போறாரு, பட்டினத்தாருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு பாட்டை வர எழுதி வச்சுக்கிறாரு. இவர் என்ன கேட்குறாரு, சிவன் சும்மா இருந்தானா நான் ஏயா பிறக்க போகிறேன், என்னை படைச்சிருவான், அப்புறம் இப்படி ஒரு பழைய பாடத்தை சொல்லுவான், அதை வேற நான் கஷ்டப்பட்டு வேற பண்ணணும், அப்புறமா சிவனை கூடுவாரான், ஏன் இந்த வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்போம்னு அன்றைக்கே அவருக்கு தெரிஞ்சுக்குது. அவர் சொல்கிறாரு, பாரோ நீரோ தீயோ வலியோ படர்வானோ ஆரோ நான் என்று ஆய்வுறுகின்றேன் அறிவிலேன். நீ யாருன்னு நான் கேட்குறேன். எப்பா நீ யாரு? பாரா இந்த உலகமா? நீரா? தீயா? காத்தா? இல்லைங்க எங்கேயுமே கண்ணுக்கட்டை அளவில்லாமல் இருக்குது இந்த ஆகாயமா? எதுதான்ப்பா நீ அப்படின்னு கேட்குறேன்னு நான் ஒரு முட்டாளுன்றார். யார் சொல்கிறது? நான் ஒரு முட்டாள்னு யார்? பட்டினத்தார் சொல்கிறாரு. அப்படியே திருப்பி கேட்குறாரு, பாரோ நீரோ தீயோ வெளியோ படர்வானோ ஆரோ நான் என்று ஆய்வுறுகின்றது நீ தான் பான்றார். நீ யாரு நீ யாருன்னு கேட்குறனே, அது நானும் இல்லை, நீ யாரு நீயே தான்டா நீ கேட்டுக்கிற. புரியுதுங்களா சொல்றது? சிவன் தான் சிவனை தேடுறான். இங்கே சிவன் ஒருத்தன் தனியாக இல்லை, அவன் விதியை அவனே எழுதுறான். அவனு பேர் சிவம், வேற யாரும் இல்லை சாமி, நீ தான் சாமி சிவம். உன் தலையெழுத்தை நீயே எழுதுற, அதை எழுதுனதை நீயே அனுபவிக்கிற. உன்னால் அனுபவிச்சு பிறக்கவும் முடியும், இங்கேருந்து தப்பிச்சு போகவும் முடியும் சிவமா நீ உணர்ந்தால். புரியுதுங்களா? இங்கே சிவன் படைக்கிறவனே கிடையாது, அவன் யாரையும் படைக்கவும் இல்லை, நீயே தான் இந்த உலகத்தை படைச்ச. எப்போ தெரியும்னா நீ யாருன்றதை நீ அறியும் போது நானும் அவனும் வேற இல்லைப்பா தெரிஞ்சிடும். என்னை யாரும் படைக்கலப்பா நீயே உணர்வ. அந்த நாள் சீக்கிரம் வராது. அந்த நாள் வரும்போது தான் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் அப்போ தான் கிடைக்கும். இங்கே யாரையும் படித்து வேதனை படுத்துறதுக்கு அவன் யார்? யாருமே கிடையாது. நம்மளோட வினை தான் நம்மளை படைக்குது. நான் வினையை செய்யாமல் உட்காரேன், ஒன்றுமே நடக்க போகிறதே இல்லையே. ஒரு கடையை திறந்து வச்சுட்டு அதில் ஊர்பட்ட மளிகை சாமானை வச்சுட்டு வியாபாரம் நல்லா ஆகுது வியாபாரம் நல்லா ஆகுதுன்னா பைத்திய கடத்தான தானே இது. வியாபாரம் வேணாம்னு நினச்சேன்னா நீ கடையை மூடு ஃபஸ்ட்டு. கடையை முன்னா யாரும் வந்து வாங்க போகிறதா? அந்த மாதிரி வினை வேணான்னா உன் செயலை நிறுத்து. வினைன்றதே வரும்போதில்லை, செயலை செஞ்சுக்கினே போனா, ஆனால் அடி மட்டும் வாங்கவே கூடாதான். இது எங்கள் சாமி நியாயம். செயல் நின்னால் சிவம் தெரியும் சாமி. செயல் இருக்கிற வரைக்கும் சிவன் மறைஞ்சே இருப்பான். செயல் நில்லணும், செயல் நிகழும். பிரகலாதம் வரான், அவங்க அப்பன் சொல்கிறான், டேய் நாராயணா சொல்கிறான். டேய் நான் நாராயணா சொல்ல மாட்டேன்டான்னு யாரும் புள்ள சொல்கிறான். அப்பனை பார்த்து நீ என்னடா சொல்லுவ? நமசிவாயம் சொல்லுவேன்றான். இவர் என்ன பண்ணுறாரு, நான் நமசிவாயம் சொல்ல மாட்டேன் நாராயணன் தான் சொல்லுவேன்றாரு. யாரே? பிரகலாதம் புள்ள. நான் ஓப் பண்ணுறாங்க அழிக்கிறதுக்கு, அழிக்கவே முடியல. கடைசியாக பயங்கர கோவம். அப்பன்ல தன் பிள்ளை ஒன்று திருத்தணும், இல்லைன்னு தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்படி மிதித்து பார்த்தா ஒன்றும் இல்லை, இது பேசாமல் எதனா ஒன்று ஆனா கூட பரவாயில்ல அப்படி முடிவானா. டேய் நீ நாராயணா நாராயணான்ற, நான் நமச்சிவாயன்றேன். நீ கும்புற தெய்வத்தை காட்டுறா, உன் நாராயணன் வரானா நான் பார்க்குறேன் அப்படின்னு பக்தலாதனை சொல்கிறாரு. வருவான் அவன், பார்க்குறியா அப்படின்றாரு புள்ள. சரி பார்க்கலாம் அப்படின்னு. இந்த தூணில் வருவானா? வருவான்.
உடைக்கும் போது தூணில் வரான். இப்போ யாருக்காக இறைவன் வந்தான்? பிரகலாதனுக்காக வந்தான் இறைவன். அவனோட நம்பிக்கையை காப்பாற்றணும்னு வந்தான். அந்த மாதிரி நமக்கும் நம்பிக்கை இருந்தது. எனக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு நானே நம்பணும். அதை இன்னொருத்தர் சொல்லி வரக்கூடாது. நான் அதை உணர்ந்தேன்னா அன்னைக்கு பிறவி இருந்ததே இல்லை சாமி. இது எல்லாமே செஞ்சிருக்கிறது சிவம் கிடையாது, நாங்களே எல்லாமே செஞ்சு நாம தான் சாமி சிவம். அது அறியாத வரைக்கும் சவம். அறியாத சுத்துறதுதான், சுத்திக்கினே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் உணர்ந்தால் பிறவின்றது இல்லை சாமி. அதை தானே சொல்றாங்க. ஆமாய்யா. மகன்களுக்கு மரணம் இல்லையா? மகன்கள் நோடி பிறக்க வேண்டிய வேலை இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சிவமா மாறிட்டாங்க. அப்ப நானும் பிறக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டா நானும் அந்த நிலையை எட்டி பிடிச்சாதான் நடக்கும். எட்டி பிடிக்கல என்னையா? எனக்கு கூழும் குடிக்கணும், ஆனா மீசிலையும் ஒட்டக்கூடாதுன்ற கதை இது. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது சாமி. ஒன்று ஆசைப்பட்டா இன்னொன்று வரும், ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்தே தீரும். ஆமாம், இழக்க தைரியம் இருந்ததுன்னா சிவத்தை அடையலாம். யாருக்கெல்லாம் இழக்க துணிவு இல்லையோ அவங்கள ஒரு நாளும் சிவன் சீன்றதே இல்லை சாமி. சரிங்களா? எதுவும் வேணான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவத்துக்கு சமம். எல்லாமே எனக்கு வேணும், நான் தான் போனோன்னா சிவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. எந்த உண்மை